கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 81 10 பிற்பகுதி. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. நம்ம வாயை விரிவாய் திறக்கிற வேளையில் நம்மளுடைய வாயை நன்மையால் நிரப்புவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய கிராம பகுதிகளில் இப்படியாய் சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வாயை திறந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிற வேளையில் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி தேவ மனிதரிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல் தாவீது அநேக காரியங்களை ஜெபித்து பெற்றுக்கொண்டான். ஆமாம், ஜெபத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாயை திறந்து நாம் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு தந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார். சிறு வயதில் எனக்கு கூட அழுது அடம்பிடித்து என் தகப்பனிடத்தில் எதையாவது கேட்டு சாதித்து கொள்ளுவேன். அப்படி ஒரு பழக்கம் உண்டு. என்ன கேட்டாலும் இவ அழுவா அடம்பிடிப்பான்னு சொல்லிட்டு என் தகப்பன் என்னன்னாலும் வாங்கி கொடுத்துருவார். அதே போல் தாங்க நாமும் நம்ம ஜெபித்து பிடிவாதமாய் ஜெபிக்கிற வேளையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அதே சிறு வயது பழக்கத்தில் தான் இப்பவும் கூட நான் மிகவும் பிடிவாதமாய் தேவனிடத்தில் அவருடைய பாதத்தை பிடித்து ஜெபித்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டேன். உதாரணமாக சொல்லப்போனால் எனக்கு இந்த பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்னுடைய பிடிவாத ஜபத்தினால் எனக்கு விடுதலை அளித்தார். ஆமாங்க, நம்ம பிடிவாதமாக தேவனிடத்தில் ஜெபிக்கிற வேளையில், நம்ம வாயை திறந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.